என் தங்கப்பிள்ளையே, ஆண்டின் கடைசி நாளில் உன் அம்மா உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன். நாளைய விடியலானது புது வருடத்தின் பிறப்பாக இருந்தாலுமே நாளைய தினம் உன்னை தேடி உனக்கான ஒரு உதவியை செய்ய ஒருவர் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார். என் குழந்தையே, அவரிடத்திலிருந்து எப்படி நீ உதவியை பெறப் போகின்றாய் என்பதனை அம்மா உனக்கு சொல்கின்றேன். அது மட்டுமல்லாமல் அவரின் பெயரையும் நான் உனக்கு இன்று சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் அம்மா உனக்கான மேலும் ஒரு நல்ல செய்தியோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஏற்கனவே மனமகிழ்ச்சியோடு இருக்கின்றாய். இந்த வருடம் முடிந்ததுதான். நாளை வரப்போகின்ற புது வருடமாவது நமக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கின்றாயல்லவா? உன்னுடைய எண்ணத்தை மேலும் அழகாக்க, உனக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை கொடுக்க இந்த வராகி உனக்கான பேரதிர்ஷ்ட செய்தியோடு உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். நீ எதிர்பார்க்கின்ற எல்லாவற்றையும் ஒரே நாளில் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க முடியாவிட்டாலும் அது நடக்குமா நடக்காதா என்கின்ற உறுதியை உனக்கு தந்திட உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை நாம் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் ஒரே நேரத்தில் கொடுக்கவில்லை என்று வருத்தப்படாதே. எல்லாமும் நமக்கு கிடைக்கும் என்று நினைத்து சந்தோஷப்படு. ஏதாவது ஒரு கட்டத்தில் நாம் நமக்கான விஷயங்களை நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்பதனை நீ முதலில் நம்பு. யார் உன்னை தேடி வந்தாலும் அவர்களாக ஓர் விஷயத்தை செய்யாமல் நீ அவர்களிடத்தில் எக்காரணத்தை கொண்டும் உதவிக்காக கையேந்தி விடாதே. நான் சொல்லப்போகின்ற இவர் இத்தனை காலமும் நீ அவரிடம் கேட்ட ஒரு விஷயத்திற்கான பலனை கொடுக்க போகின்றார். அப்படியானால் அம்மா, இவரிடம் மட்டும் நான் உதவி கேட்டது சரியா என்று நீ கேட்கலாம். நான் சொன்னது நீ கேட்டது யார் என்று சொல்லிவிட்ட பிறகு நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மையை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு ஒவ்வொரு விடியலும் வெற்றி விடியலாக மாற வேண்டுமல்லவா? நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை கொடுத்து விட வேண்டுமல்லவா? அப்படியானால் நாளைய விடியல் உனக்கு மட்டுமே சொந்தமான விடியல். உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விடியல். எக்காரணம் கொண்டும் என் பிள்ளையே, மனதில் குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரவை நல்லபடியாக நீ கடந்து வர வேண்டும். நீ எப்பொழுதுமே உன்னை சுற்றி உறவுகள் எல்லாம் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை என்று நீ சொல்கின்றாயல்லவா? உன் தாயானவள் சொல்கின்ற விஷயத்தை கவனமாக கேள். என் குழந்தையே, உன்னை சுற்றி உறவுகள் இருக்கும்போது இறைவனின் பார்வை உன் மீது இருக்கிறது என்பதை நினைத்து மகிழ்ச்சியாக இரு. அதே நேரத்தில் யாருமே இல்லாமல் நீ தனித்து நிற்கிறாய் என்றால் அப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டும், தெய்வம் உன்னோடு நிச்சயமாக இருக்கிறது என்று. தெய்வம் உன்னோடு முழுமையாக வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீயாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சி என்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும். மற்றவர்களைப் போல நீ வாழ நினைத்தாயானால் மகிழ்ச்சி என்ற ஒன்று நிரந்தரமாகவே இல்லாமல் போய்விடும் அல்லவா? அடுத்தவர்களிடத்தில் எதையும் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டாம். ஆபத்து காலத்தில் உனக்கு கை கொடுத்து தூக்கிவிட்டவர்களை ஒருபொழுதும் மறந்து விடாதே. எந்த உறவாக இருந்தாலுமே அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விலகி நின்றாலுமே கண்டிப்பாக அவர்கள் உன்னை தேடி வந்து விடுவார்கள். நீ கேட்டது இன்றோ அல்லது நாளையோ நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதை நினைக்கிறாயோ அதை நான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். வராகி என்னிடத்தில் ஓர் விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு இனி நடக்குமா நடக்காதா என்று நீ யோசிக்கலாமா? வாழ்க்கையில் எப்பொழுதுமே அமைதியாக இருக்க பழகு. இன்பம் துன்பம் இந்த இரண்டும் வரும் பொழுது அமைதியாக அதை கடந்து சென்று விட்டாயானால் வாழ்க்கையில் பல வெற்றிகள் உன்னை தேடி வரும். அமைதி பேரமைதியை நோக்கி உன்னை அழைத்து செல்லும்.
பல பிரச்சனைகளுக்கு அமைதியே சிறந்த மருந்தாக இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இன்பமும் துன்பமும் இரண்டில் எதுவாக இருந்தாலும் அதை அனுபவிக்கப் போவது நீதானே. ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதனையும் அந்த நொடியிலேயே நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி எவன் ஒருவன் வெற்றி களியை எட்டுகின்றானோ அவன்தான் சிறந்த சாமர்த்தியசாலி என்பதனை புரிந்து கொள். நீ எடுக்கும் முயற்சிகள் என்றுமே வீண் போவது கிடையாது. முயற்சியை கைவிடாமல் இருந்தாயானால் தக்க பலனை பெற்று கொள்வாய். உன்னை யார் வெறுத்தாலும் யார் விலகினாலும் உன்னோடு என்றும் உனக்காக நான் துணை நிற்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் மனது உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய், நீ செதுக்கப்படுகிறாய் என்பதனை புரிந்து கொள். அதனால் வாழ்க்கை உனக்கு கொடுத்த வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் எப்பொழுதுமே நன்றியை சொல்லி பழகிப்பார். அதுவெல்லாம் சர்வசாதாரணமாக உனக்கு மாறிவிடும். உன்னுடைய நல்ல எண்ணங்களும் உன்னுடைய நல்ல செயல்களும் உன்னை ஒருபொழுதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து நிச்சயமாக அது உன்னை வாழ வைக்கும் என்பதனை புரிந்து கொள். உன் முன்னால் சொல்லப்படும் பொய்யும் உனக்கு பின்னால் பேசக்கூடிய உண்மையும் ஒன்றை மட்டும்தான் குறிக்கும். அது என்னவென்றால் அதற்கு பெயர்தான் துரோகம். உன் முன்னால் ஒருவர் பொய் சொல்கிறார் என்றால் அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டும், இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று. உன் பின்னால் நின்று யாரேனும் நீ செய்த விஷயங்களில் இருக்கின்ற உண்மையை சொல்கிறார் என்றால், என் குழந்தையே, எல்லா விஷயத்திலும் துரோகம் இருக்கத்தான் செய்கின்றது. அதனால் அதையெல்லாம் கண்டு நீ மனதளவில் வேதனைப்படாமல் நடக்கின்ற விஷயங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை மட்டும் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய கவலை என்னவென்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும். என் உயிரே, நீதான் என் குழந்தையே, அதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. நம்பிக்கையோடு இருந்தாயானால் எப்பொழுதும் இந்த வராகி உனக்கு துணை நிற்பாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கென இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நான் மீண்டும் மீட்டு உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். நாளைய விடியலில் உன்னை தேடி வரக்கூடிய இவரை நிச்சயமாக என் குழந்தை யார் என்று தெரிந்து கொண்டு அவர் வருவதற்கான காரணத்தையும் நீ புரிந்து கொள்வாய். எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம், எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நல்ல சூழ்நிலைகள். எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை மட்டும் கவனத்தில் கொண்டிரு. நிச்சயமாக உனக்கானவை எல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். மனதளவில் நொறுங்கி போயிருக்கின்ற என் குழந்தைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கப் போகின்றது. நீ நினைத்தது போலல்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கான பல நல்ல விஷயங்களையும் கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தைக்கு மனமுழுக்க ஏகப்பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகமாக இருந்து விட்டதனாலோ என்னவோ இனிமேல் நம்மால் எதையும் செய்ய முடியாது என்று நீ எண்ணிவிட்டாய். ஆனால் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியலானது சந்திர தரிசனத்தின் விடியலாகும். 3ஆம் பிறை சந்திர தரிசன நாளில் உனக்கான உதவியை நிச்சயமாக என் பிள்ளை நீ சந்திர பகவானிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். அதுவும் வருட பிறப்பில் உனக்கு அது கிடைத்திருக்கிறது என்றால் இது மேலும் மேலும் நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லவா? இந்த நாளில் நீ நினைத்து விட்டால் நிச்சயமாக உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்று விடுவாய் என்பதனை மறந்து விடாதே. என்ன வேண்டி நின்றாலும், எந்த விஷயத்தை வாழ்க்கை என்று எண்ணி நீ நின்றிருந்தாலும் இவையெல்லாம் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் எதிர்பார்க்கின்ற எல்லாவற்றிலும் உனக்கான சந்தோஷம் உன்னை வந்து சேரும். சந்திர பகவானை என் பிள்ளை மாலை 6:30 மணிக்கு சரியாக நீ கண்டு விட்டாயானால் நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்டம் அவரிடத்திலிருந்து கிடைத்துவிடும். சந்திர பகவானை எப்படி வழிபட வேண்டும் என்று பல முறை உனக்கு அம்மா சொல்லி கொடுத்திருக்கின்றேன். அதனை சரியாக பின்பற்றி இந்த சந்திர தரிசனத்தினுடைய நேரத்தில் அவரை நீ கண்டு விட்டாலே போதும், உன் வாழ்க்கையில் அது உனக்கு வெற்றிதான். உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் தெளிவாகும்.
உன்னுடைய பார்வை சிறப்படையும். நீ என்ன அவரிடத்தில் இந்த நேரத்தில் கேட்டாலும் அது நிச்சயமாக உனக்கு அவரால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயத்தை கற்றுக் கொடுக்கும் என்பது உண்மை. அதற்கு நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய இந்த தெய்வ சக்தியை ஒரு நாளும் நாம் மறந்து விடக்கூடாது. அப்படி ஒரு நன்மையை உனக்கு கொடுக்க சந்திர பகவானினுடைய அருளை நாளை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடக்கும். நீ வேண்டாம் என்று சொன்னாலுமே அவரிடத்தில் நீ ஒரு முறை சொன்ன விஷயங்களை கூட அவர் மறக்காமல் வைத்திருந்து நாளை 1/1/2025 இந்த நாளில் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, ஒருவருக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பது எப்பொழுது தெரியுமா? தெய்வம் அதிகமாக அவர்களை நெருங்கி வரும். தெய்வத்தை அடிக்கடி காண வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு வரும். அப்படி வரும் பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை தெய்வம் நெருங்கிவிட்டது, நமக்கு நல்ல நேரம் வந்து விட்டது. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நமக்கான நன்மைகள் நம்மை வந்து சேரும். அதனால் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் எண்ணி நாம் வருத்தப்பட வேண்டாம். நாம் எல்லாவற்றையும் வெற்றி பெறுவோம் என்பதனை மட்டும் நம்பிவிட்டால் போதும் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொண்டால் போதும். இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான சந்தோஷத்தையும் நான் முழுமையாக உன் கைகளில் மீட்டு கொடுத்து விடுவேன் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதுமே உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் அதை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ தூக்கி எறியப்படும் பொழுது இறைவன் உன்னை தூக்கி விடுவான் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். அமைதியாக இருந்து விட்டாயானால் உன்னுடைய கண்ணீரையும் மனவழியையும் சோதனைகளையும் நிச்சயமாக நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய். கவலைப்படாமல் நீ இருக்கும் பொழுது உனக்கான நிம்மதியையும் நான் நிச்சயமாக மீண்டும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் விதமாக இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக மட்டும்தான் அது இருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, எது எந்த அளவிற்கு நல்ல விஷயமாக செல்கிறது என்பதை பற்றியெல்லாம் உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும். நான் இருந்து நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நிச்சயமாக நல்லபடியான நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நினைத்தாலும் எது வேண்டும் என்று கேட்டாலும் அதை நிச்சயமாக தெய்வம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் பிள்ளையே, வருடத்தின் இறுதி கட்டத்தில் நின்று அம்மாவின் வாக்கினை கேட்கின்றாய். தொடங்கப் போகின்ற விடியலை நல்லபடியாக எதிர்கொள்ள நீ தயாராக இருக்கின்றாய். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்து விட வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பொழுதும் நாம் பயந்து கொண்டிருக்க கூடாது. நாம் இங்கே ஓர் வெற்றியை தேடி போராடி கொண்டிருக்கின்றோம். கடைசியில் அந்த வெற்றி நமக்கு கிடைக்காமல் இன்னொருவருக்கு செல்கிறது, அதுவும் உன்னுடைய கவனக்குறைவால் செல்கிறது என்றால் அதை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதையெல்லாம் உணர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகளை எல்லாம் என்ன வென்று உண்மையாக புரிந்து கொண்டு நீ வாழத் தொடங்கிவிடு. நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே மாறும். கிடைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னை மனதார நினைத்து வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று உனக்கு எப்பொழுதும் ஆறுதலை கொடுக்கின்ற இந்த வராகிய அன்பு உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக நாளைய சந்திர தரிசனத்தில் சந்திர பகவானினுடைய அருளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். அவரின் அன்பை மட்டும் நீ பெறப்போவதில்லை. உனக்கான வாழ்க்கையில் பல நன்மைகளையும் அவரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளத்தான் போகின்றாய். ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக என்று அவரை பார்த்ததும் சொல். நிச்சயமாக என் குழந்தையே, அவரின் அன்பும் அருளும் உனக்கு நிறைவாக கிடைக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நாளைய விடியல் என் பிள்ளைக்கான வெற்றி விடியல், என் குழந்தைக்கான மன நிறைவான விடியல். அதனை எதிர்கொள்ள நீ இன்று இரவே தயாராகிவிடு. உனக்கு நல்லதே நடக்கும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.